ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு டேஸ்ட்டான குருமா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆல் இன் ஆல் எல்லாத்துக்குமே. இப்போ சாதத்துக்குனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்ட்டான குருமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு வாணலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீல வாக்கில். 4 பச்சை மிளகாய். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். இதில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் தோல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. குழம்புக்கு கல்லுப்பாக போட்டால் ரொம்ப நல்லது. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். உருளைக்கிழங்கு வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் கொஞ்சம் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நான் காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வைக்கல, கொதிக்க வச்சுருக்கேங்க. அப்போ தான் காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும், அந்த பூச்சிங்கெல்லாம் போயிடும். அதுக்காக தான் இப்படி கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டி வைக்கிறது. இப்போ நம்ம காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் குழம்பு நிறையா வேணுங்கிறதுக்காக நான் குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். என்னுடைய சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பாருங்கள். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த தேங்காயோட ஒரு 2 பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் பூ, முந்திரி பருப்பு, இது எல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு வேண்டாதவங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு காரம் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஆல்ரெடி எண்ணெயிலேயே நல்லா வெந்துடுச்சு. அப்புறமும் கொஞ்சம் நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு கொதிச்சா போதும். ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. இறக்கிடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இந்த குழம்பு பாருங்கள், டேஸ்ட்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கும்போதே மனம் கமகமன்னு வருது. இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் தூவலை. பாருங்கள், டேஸ்ட்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.